ஸோ ரீசென்ட்லி நாங்கள் விவோ V27 ப்ரோட அன்பாக்சிங் பண்ணோம். பார்க்கலனா ஒரு கார்டு வந்துடும், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் V27 ப்ரோக்கு அடுத்து V27 லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோ வேரியன்ட்லேருந்து ப்ரோவை எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, V27ஓட ப்ரைஸை குறைச்சிட்டு அதில் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தாங்க V27 ப்ரோட கம்பேரிசனில். ப்ரோவில் வந்து உங்களுக்கு Dimensity 8200 சிப் கொடுத்துருந்தாங்க, இதில் உங்களுக்கு Dimensity 7200 சிப் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸ்னால உங்களுக்கு ரியல் லைஃப்ல என்ன டிஃபரன்ஸ் தெரிய போகுதுன்னு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதான் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் ஹர்ஷாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் அதே V27 Pro பாக்ஸ் மாதிரி தாங்க. இது வந்து 8/128GB வேரியன்ட், இன்னொரு 12/256GB வேரியன்ட்டும் இருக்கு. ஃபோன் இருக்கு, ஃபோனையும் சைடில் வச்சிடறேன் நான், அப்புறமா பார்ப்போம். கேஸ் சிலிகான் TPU கேஸ், வெரி நைஸ் குவாலிட்டி கேஸுங்க. சில பல டாக்குமெண்டேஷன், ஆஃப்கோர்ஸ் சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் ஒரு 80W சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. விவோ ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி வச்சது. அதுல வந்து 66W சார்ஜிங் சப்போர்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும், ஜஸ்ட் லைக் விவோ V27 Pro. இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு Type A to Type C கேபிளும் இருக்கு. ஓகே, போனை திறந்து பார்த்தலாம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் எப்படி இருக்கு பார்க்கறதுக்குன்னு. மேஜிக் ப்ளூ கலர்ல இருக்கு. இதுல உங்களுக்கு வந்து கலர் சேஞ்சிங் பேக் கொடுத்துருக்காங்க. யூவி லைட்டை போட்டு பார்த்துடலாமா? பாத்தீங்களா, அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. என்ன தெரியுமா, நீங்க இந்த போனை வந்து சன்லைட்ல வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா அதோட கலர் வந்து இந்த கலருக்கு மாறிடும். இதுல வந்து நீங்க இந்த மாதிரி கேஸை போட்டு அப்படி காட்டிக்கலாம், ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லுங்க. டிசைன் பாத்தீங்கன்னா V27 மாதிரி உங்களுக்கு கர்வ் டிசைன் கிடைக்கும். பின்னாடி வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு மெட்டல் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. 3 கேமராஸ் இருக்கு, அப்புறம் ரிங் லைட்டும் இருக்குங்க. அந்த ரிங் லைட்டை வந்து விவோ ஆரா லைட்னு சொல்றாங்க. ஸ்லிம்மான போனுங்க, ஜஸ்ட் 7.4mm திக் தான். அப்புறம் வெயிட் கூட 180 கிராம் பக்கம் தாங்க. வெரி லைட் ஆல்சோ. அப்புறம் இன் ஹேண்ட் ஃபீலும் ரொம்ப நல்லா இருக்கு, எர்கனாமிக் சூப்பரா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க வாங்குறீங்கன்னா இந்த போன் வந்து ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குதுங்க. ஒரு தடவை நீங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா டிசைன் பிடிச்சு போகுங்க. அப்புறம் டிசைன்ல இருக்க வேற விஷயத்தை பார்த்துடலாம். சைடுல வந்து பவர் பட்டனும் வால்யூம் ராக்கரும் கொடுத்துருக்காங்க. மேல வந்து ஒரு மைக் மாத்திரம் தான் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து ப்ரொஃபஷனல் போர்ட், அதே விவோ V27 Proல எழுதின மாதிரி இதுலயும் இருக்கு. அப்புறம் கீழே வந்து ஒரு Type C போர்ட், Type C 2.0 போட்டுதாங்க. ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, அது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப், இயர் பீஸ் கூட ஒர்க் ஆகும். அப்புறம் ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்கு, எடுத்து பார்த்தலாம். V27 Pro மாதிரியே உங்களுக்கு இதுல வந்து வெறும் டுவல் நானோ சிம் கார்டு தான் கிடைக்கும். இதுல வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கிடைக்கிற சார்ஜஸ் கம்மி தான். லெட்ஸ் ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, சிம் குல் ஜா சிம் dual SIM னு அர்த்தங்க. யப், I was right. dual SIM. டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.78 inch AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. 120Hz refresh rateம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இது ஒரு 10-bit பேனலுங்க. பிளஸ் உங்களுக்கு HDR சப்போர்ட் Netflixலயும் கிடைக்கும். சரி, டிஸ்ப்ளே பார்த்துட்டோம். சவுண்டையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? சவுண்ட் குவாலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் சவுண்ட் அதிகமாக இருக்குது, லெஃப்ட் சைடில் கம்மியாக இருக்குது. ஏன்னா அது வந்து இயர்பிஎஸ்ஸை யூஸ் பண்ணுது. பட் ஸ்டில் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ரிச்சாக இருக்குது, டீட்டெயிலாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு கேமர்னா நீங்க ஃபிளாட் டிஸ்ப்ளே கன்சிடர் பண்ணுங்க. கர்வ் டிஸ்ப்ளே வந்து கேமிங்காக இட்ஸ் நாட் த பெஸ்ட்னு சொல்வேன். ஏன்னா இப்போ நீங்க கேம் விளையாண்டீங்கன்னா கேம்ல இருக்க எலிமெண்ட்ஸ்ல இருக்குல்ல, விஷுவல் எலிமெண்ட்ஸ், பட்டன், அது இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து கர்வ்ல போயிடும். அங்க போயிட்டு நீங்க டச் பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்க. ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொன்னேன்ல விவோ V27 Pro கம்பேரிசன்ல, Dimensity 7200. இதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் Dimensity 7200 டெஸ்ட் பண்ணோம். அந்த Antutu ஸ்கோர் வந்து 6 lakh மேல எங்களுக்கு கிடைச்சதுங்க. சோ எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா 625 பக்கம் இருக்கு. இந்த Antutu ஸ்கோர் ரேஞ்ச்ல நான் நிறைய போன்ஸ் பார்த்தது இல்ல ஆக்சுவலி. விவோ V27 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு 830, 850 அந்த மாதிரி Antutu ஸ்கோர் கிடைக்கும். சோ கேமிங்காக எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீட்டிங், த்ராட்லிங் அந்த பிரச்சனை இந்த போன்ல இல்லவே இல்லைங்க. நிறைய பேர் கேப்பீங்க, நீங்க ஹீட்டிங் இருக்கா போன்ல? இது ஹீட் ஆகுறது இல்லைங்க, ஸ்லிம்மா இருந்தாலும். சோ தட்ஸ் a good thing. கேமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Apex Legendsல எக்ஸ்ட்ரீம் HD கிராபிக்ஸ் அட் வெரி ஹை ஃப்ரேம் ரேட்ஸ்ல நீங்க விளையாடலாம். Call of Dutyல பாத்தீங்கன்னா லோ கிராபிக்ஸ்ல நீங்க அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ஸ்ல விளையாடலாங்க. கேமிங் பாத்தீங்கன்னா நான் pretty decent னு சொல்வேங்க. ஆனா உங்களுக்கு பெஸ்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா Dimensity 8200 உள்ள விவோ V27 Pro நீங்க கன்சிடர் பண்ணலாம். இல்ல OnePlus 11R இருக்கவே இருக்கு. ஆனா பிரைஸ் அதிகம். பட் அந்த போன்ல வந்து உங்களுக்கு Snapdragon 8+ Gen 1 கிடைக்கும். இல்ல இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல உங்களுக்கு 8200 வந்து iQOO Neo 7ல கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் 7200 வந்து ஒரு நல்ல சிப்னு தான் சொல்வேங்க நான். இன்னொரு விஷயம், இந்த போன் வந்து ரெகுலர் யூசேஜ்ல வந்து சூப்பர் ஃபாஸ்டா இருக்குங்க. ஏன் தெரியுமா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் enhanced UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படினா என்ன ஹர்ஷாத் அப்படின்னு கேட்டீங்கன்னா, enhanced UFS 3.1ல நாங்க டெஸ்ட் பண்ணப்போ நாங்க நோட்டீஸ் பண்ணதுல 3.1 ஓட ரெகுலர் ஸ்டோரேஜ் ஸ்பீட் ஸ்கோர்ஸோட பெட்டர் ஸ்பீட்ஸ் கிடைக்குதுங்க. அதுவும் இல்லாம RAM டைப் கூட LPDDR5 RAM டைப் கொடுத்திருக்காங்க.
இப்போ சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் NFC சென்சர் இல்லை, மற்ற எல்லா சென்சரும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆக்சிலரோமீட்டர், ஜைரோஸ்கோப் அதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் பேட்டரி உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 66 வாட் சார்ஜிங். நான் சொன்ன மாதிரியே அது வந்து உங்க ஃபோனை வந்து ஒரு 40 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ், அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் கண்டிப்பாக பண்ணிடுங்க. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து FunTouch OS 13 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்துருக்காங்க. FunTouch OS 13ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு, அதெல்லாம் சூப்பராக இருக்கு. பட் FunTouch OS 13ஓட ஒரே பிரச்சனை என்னன்னா இட் இஸ் நாட் வெரி ரிஃபைன்ட். நீங்க UI வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme UI இல்ல Color OS இல்ல ஈவன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு நத்திங் OS அதுல வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. பட் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 2 years of software updates, 3 years of security updates கொடுக்குறாங்க. அது இல்லாம உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸும் FunTouchல வந்து கண்டிப்பா கிடைச்சிருது. Vivo iQOO phonesல வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்குது, ஆன் டைம் அப்டேட்ஸ் கிடைக்குது, which is very very good. And that is more important என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா உங்க செக்யூரிட்டி அப்டேட்ஸ் டைம்ல இருந்துச்சுன்னா உங்க ஃபோன் வந்து சேஃபா இருக்குங்க. ஒரு விஷயம் மறந்துட்டேன் நான் சொல்றதுக்கு, இந்த போன்ல வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. விவோட இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கேட்கவே வேண்டாம், வெரி ஃபாஸ்ட் டு அன்லாக்குங்க. கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 5 அண்ட் Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு 6 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நாங்க ஏர்டெல்லையும் ஜியோலையும் டெஸ்ட் பண்ணோம், இட் வாஸ் வெரி குட். ஆனா பேண்ட் சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா வெளிநாட்டு கொண்டு போனீங்கன்னா மேபி உங்களுக்கு சம்டைம்ஸ் 5G கனெக்டிவிட்டி கிடைக்காம போகலாம். ஓகே, ஃபைனலி கேமரா பத்தி பேசலாமா? ட்ரிபிள் கேமரா செட்டப்புங்க. பின்னாடி 50+8+2, 8+2 வந்து அல்ட்ரா வைட் பிளஸ் மேக்ரோ. அண்ட் முன்னாடி இருக்கிற கேமரா தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கேமரா. அதே சேம் 50 மெகாபிக்சல் கேமரா vivo V27 Pro இருந்துச்சுல, அதே கேமரா கொடுத்திருக்காங்க இதுலயும். அந்த 50 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க சூப்பரா இருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு, அப்படி குயிக்கா ஃபோக்கஸ் பண்ணிட்டு கிறிஸ்பா போட்டோஸும் எடுக்குது. லோ லைட்ல கூட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி வெரி குட்ங்க. அதுவும் இல்லாம ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், 1080p 60 FPS வீடியோஸும் ரெக்கார்ட் பண்ணலாம். நிறைய போன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ரெசல்யூஷன் வந்து 1080p 30 FPS தான் கிடைக்கும். OnePlus 11 1080p 30 FPS தான் கிடைக்கும். சோ வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் லோ லைட்ல கூட வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு வித் தி ஃப்ரண்ட் கேமரா. ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கூட சூப்பரா இருக்குங்க. ஏன் தெரியுமா? இதுல இருக்க கேமரா ஃபீச்சர்ஸ் தாங்க ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க வந்து ஹிந்தி சேனல்ல ஒரு வீடியோ பண்ணோம் V27 ஓடது. அது வந்து நாங்க பிக்சல் வில்லேஜ் அவர் கூட கொலாபரேஷன் பண்ணி பண்ணோம். அவர் என்ன பண்ணாருன்னா இதுல இருக்க வெட்டிங் போட்டோகிராஃபி ஃபீச்சர் வச்சு போர்ட்ரேட்ஸ் எடுத்திருக்காரு. அந்த போட்டோஸ் நீங்க பாருங்க, இட் லுக்ஸ் சோ குட். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல், ஆல்மோஸ்ட் ப்ரொஃபஷனல் குவாலிட்டி போட்டோஸ் வந்து நீங்க ஒரு போனை வச்சு இப்போ எடுக்கலாம். அண்ட் V27ல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க எண்ட் யூசர்ஸ்க்காக அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. விவோட கேமரா டெக்னாலஜி என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் இம்ப்ரூவிங் டே பை டே. X60 சீரிஸ், X70, X80 எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இப்போ V சீரிஸ்லயும் அந்த X சீரிஸோட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துறாங்க. சோ இட்ஸ் வெரி குட். நான் என்ன பண்றேன்னா போட்டோஸ் வீடியோஸோட சாம்பிள் வந்து ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. சோ V27 என்ன கேட்டீங்கன்னா ஒரு குட் வேல்யூ ஃபார் மணி போனுங்க. இதோட பிரைஸ் என்ன தெரியுமா? 32,999 போட்டிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, 2500 ஆஃப் ஆமா. சோ பேசிக்கலி உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் வச்சு நீங்க 30,000 குள்ள கூட போன் வாங்கலாம். இன்ஃபேக்ட் ஆஃப்லைன்ல போனீங்கன்னா மேபி they might give you extra freebies இல்ல எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கூட கொடுப்பாங்க. ஐ திங்க் விவோ இந்த வருஷம் V சீரிஸ்ல V27 Proவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன், V27 அதோட நல்லா இருக்குங்க. என்ன பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது, பட் this performance is also good. It also looks this good. கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்கு. What more can you ask for? நீங்க என்ன நினைக்கிறீங்க V27 பத்தி? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க போறீங்களா இல்லையா அதுவும் சொல்லுங்க. And your experience, I would love to hear that. அப்புறம் இந்த V27 ஓட ஃபுல் ரிவ்யூ வேணுமா, வேற ஏதாச்சும் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ண விரும்புறீங்கன்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல அதையும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். இந்த மாதிரி ஆசம் வீடியோஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க. கிளிக் Trakin Tech Tamil.